அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபாகடம் நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷெட்யூல் 5ல் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு ஊர் பேரோட மறு வந்து நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய விளக்கத்தோடையும் அதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அதில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, சொல்லப்போனால் இதில் வந்து ஒரு 108 ஊர் பேரோட மறு இருக்கும். சில கொஷின் வந்து ரிப்பீட்டாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு 108 கொஷினாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நானும் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 108க்கும் 108 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பதிவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு கொஷினும் சொல்கிறேன், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷினு, தகடூர் என்பதன் தற்கால பெயர் என்ன? தகடூர் என்பதன் தற்கால பெயர் ஆப்ஷன் பி தர்மபுரி. ரெண்டாவது கொஸ்டின், தஞ்சாவூர் என்பதன் சுருங்கிய வடிவம் என்ன? சுருங்கிய வடிவம்னாலும் மறு பேர் தான். தஞ்சாவூர் என்பதன் சுருங்கிய வடிவம் தஞ்சை. கும்பகோணம் என்பதன் மறு பேர் என்ன? கும்பகோணம் என்பதன் மறு பேர் என்ன? குடந்தை. ஆப்ஷன் பி. நாலாவது கொஸ்டின், கோயம்புத்தூரோட மறு என்ன? அதாவது கோவன் என்னும் அரசன் வாழ்ந்ததால் அது கோவன் புத்தூர்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயம்புத்தூரோட மறு பேர் என்னது? கோவை. ஆப்ஷன் ஏ. திருச்சிராப்பள்ளி அதனுடைய சுருங்கிய வடிவம் என்ன? பாருங்கள், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்கள். பேச்சு வழக்குன்னு கேட்பாங்க, சுருங்கிய வடிவம்னு கேட்பாங்க, மறு பேர்னு கேட்பாங்க, தற்கால பேர் என்னன்னு கேட்பாங்க. எல்லாம் ஒன்று தான். திருச்சிராப்பள்ளியோட தற்கால பேர் என்னது பேச்சு வழக்கில்? திருச்சி. அடுத்தது, உதகமண்டலம் எவ்வாறு மருவி வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் பி ஊட்டின்னு சொல்லுவாங்க, உதகைன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை என்பதன் சுருக்கம் என்ன? புதுக்கோட்டை இக்கு கா வரிசை வரதுனால என்ன வரணும்? புதுகை அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? தன் செய்யூர் என்பதன் தற்கால பெயர் என்ன? அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது செய் அப்படின்னு பார்த்தோம். செய்யினா விவசாயத்தில் வரும் அப்படின்ட்டு. அப்போ விவசாய நிலம் அப்படிங்கும்போது தஞ்சை நிலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதனோட விளக்கத்தை பார்த்தோம். ஆப்ஷன் பி தன் செய்யூர்னா தஞ்சாவூர். தில்லை என்னும் பழந்தமிழ் பெயர் தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தில்லைனாவே நம்ம சேர்த்து படிக்கணும். என்னது? தில்லை சிதம்பரம். ஆப்ஷன் ஏ. காவிரி பூம்பட்டினம் என்பதன் தற்கால பெயர் என்ன? காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக பூம்புகார். பூம்புகார் தான் வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படிம்பாங்க. மயிலாடுதுறை என்பதன் வடமொழி செல்வாக்கால் ஏற்பட்ட பழைய பெயர் என்ன? ஆப்ஷன் பி மாயவரம். மயிலாடுதுறை மாயவரம். மயிலாப்பூர் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன வரும்? மயிலை. மயில் அதிகமாக இருக்கிறதுனால மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயிலாடுதுறைக்கு மாயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிக்காடு என்பதன் தற்கால பெயர் என்ன? ஆப்ஷன் டி பழவேற்காடு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் எது? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். திருமறைக்காடு வேதாரண்யம். குவளாலபுரம் என்பதன் தற்கால பெயர் என்ன?
குவளை மலர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது என்னன்னு சொன்னாங்க, கோலார் அப்படின்னாங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் வைத்த பேர். கோலார் தான் இதனுடைய தற்கால பேர். தின்கிரினி வனம் அல்லது புளியங்காடு என அழைக்கப்படும் ஊர் எது? திந்திரினி வனம், அதை வச்சுட்டு நம்ம திண்டிவனம் சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நமக்கு தேவை புளியங்காடு. புலிக்காடு வேறு, புளியங்காடு வேறு, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்ஷன் சி திண்டிவனம் அப்படிங்கிறது. முதுகுன்றம் அல்லது பழமலை என அழைக்கப்படும் தலம் எது? இந்த இடத்துல சில பேர் தப்பு திருக்கழுக்குன்றன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் முதுகுன்றம், முதுமையான குன்றம் உள்ள மலை அப்படின்னு படிச்சிருக்கோம். பழமையான மலை அப்படின்னு படிச்சிருக்கிறோம். பழமையான மலை, மலைக்கு வந்து அசலம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. அசலம்னா மலை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரணும்? விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ராஜராஜேஸ்வரம் என்பதன் தற்கால பெயர் என்ன? ராஜராஜேஸ்வரம் தற்கால பேர் என்னது? தாராசுரம் ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இந்த ஜாஜா ஜே எடுத்துட்டிங்கன்னா ராரா ஈஸ்வரன் என்னமோ வரும். ஓகேங்களா? ராராஸ்வரம் அப்படின்னு வரும். பெரம்பூர் என்பதன் தற்கால பெயர் என்ன? ஆப்ஷன் பி பெரம்பூர். மோப்பேர் என்பதன் தற்கால பெயர் என்ன? ஆப்ஷன் பி முகப்பேர் தான். திருவொற்றியூர் என்பதன் பழைய வடிவம்? திருவொற்றியூர் அப்படிங்கிறது காலை தூக்கிட்டு திருவெற்றியூர் அப்படின்னு ஆகிடும். எழுமூர் என்பதன் தற்கால பெயர்? ஏழு மதில்களை கொண்ட ஊர் அப்படின்னு பெயர் பெற்றதுனால அது எழும்பூர் அப்படின்னு ஆனது. ஆப்ஷன் பி. அல்லிக்கேணி என்பதன் தற்கால பெயர்? ஆப்ஷன் டி திருவல்லிக்கேணி. கயப்பாக்கம் என்பதன் தற்கால பெயர்? கல்பாக்கத்தில் தான் வந்து மீன்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, கயல் ப்ளஸ் பாக்கம், கயப்பாக்கம் அப்படின்னு உருவானது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். பன்னுருட்டி அப்படிங்கிறோட தற்கால பெயர்? இசை பன்ருட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் பி. குமரி என்பதன் முழு பெயர்? ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. கோடை என்பதன் முழு பெயர் என்ன? கோடை வெயிலில் நம்ம எங்கே போவோம்? கொடைக்கானலுக்கு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானல். மணவை மணல் பாங்கான பாறைகள் இருக்கிறதுனால தான் அதை என்ன சொல்லுவாங்க, மணப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பை இப்போ பரம்பை செடியை என்னமோ இருக்கிற நிறைய ஊர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பரமக்குடி. ரெண்டு தானுங்க. சங்கை என்பதன் தற்கால பெயர்? சங்கரங்கோவில். வன்னை என்பதன் முழு பெயர்?
வண்ணாரப்பேட்டை. அறந்தை என்பதன் தற்கால பெயர் அறத்தை தாங்குகின்ற அந்த ஊர் இதனால் என்ன சொல்லுவாங்க? அறந்தாங்கி. முகவை என்பதன் தற்கால பெயர் இந்த ஆறும் கடலும் சேர்ந்து இருக்கிற இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முகம் போன்று இருக்கிறதுனால அதை வந்து முகவை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி. அருணை. அருணைனா என்ன சொல்லியிருந்தோம்? சிவந்த அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சிவந்த மலை, சிவந்த அந்த மாதிரி என்ன சொல்லுவோம்னா திருவண்ணாமலை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? நாஞ்சி. நாகப்பட்டினத்தை தான் நாகைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். நாகர்கோவிலை வந்து நாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டி. குன்றத்தூர் என்பதன் தற்கால பெயர் ஆல்ரெடி சொன்னது தான். குன்றத்தூர், குன்னத்தூர். அப்போ குன்றக்குடி ஆப்ஷன் பி குன்னக்குடி. சுவேதகிரி. சுவேதம் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம்? வெண்மை வெள்ளை அப்படின்னு பார்த்தோம். அப்போ வெள்ளை அறை, திருவெள்ளரை அப்படிங்கிறது தான் சுவேதகிரி. தேவோட்டை. தேவக்கோட்டை. கோவன்புத்தூர் என்பதன் தற்கால பெயர் கோயம்புத்தூர். சோனாடு. சோழநாடு. மானாம்பதி. சோழ அரசியான வானவன் மாதேவி. குறுகை. திருக்குறுகூர். குரு திருக்குறுகூர் அல்லது திருநகரி. ஸ்ரீவி. ஸ்ரீவில்லிபுத்தூரோட மருதான் ஸ்ரீவி. அப்போ ஸ்ரீவை அப்படின்னா ஆப்ஷன் இல்லை, நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவைகுண்டம். விருதை என்பதன் தற்கால பெயர் விருதுநகர். ஆப்ஷன் டி. அம்பை என்பதன் தற்கால பெயர் அம்பாசமுத்திரம். வானமாமலை. மாமலை பெரிய மலை. பெரிய மலையில் பார்த்தீங்கன்னா நரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்குநேரி. மாமலை நாங்குநேரி. ஆரூர். திருவாரூர். ஆப்ஷன் பி.
ஏரிக்காடு என்பதன் தற்கால பெயர். ஏரிகள் நிறையா இருக்கிற ஊர் எது? அது ஏற்காடு. ஆட்டூர் என்பதன் தற்கால பெயர். ஆத்தூர். ஆப்ஷன் பி. பத்தல்மடை என்பதன் தற்கால பெயர். அந்த பாய் பின்றதுக்கு உண்டான அந்த பொருட்கள் இருக்கிற நிறைய ஊர் என்ன சொல்கிறாங்க? பத்தமடை. ஆப்ஷன் டி. வேதாச்சலம் என்பதன் தற்கால பெயர். வேதாச்சலம் அப்படின்னா திருக்கழுக்குன்றம். ஓகேங்களா? வேங்கடாசலம் என்பதன் தற்கால பெயர். திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்புலியூர். பெரம்பலூர். ஆப்ஷன் டி. கூடலூர். கடல் நிறைய கூடுறதுனால கடலூர். கச்சி என்பதன் தற்கால பெயர். ஆப்ஷன் சி. காஞ்சிபுரம். பல்லவபுரம் என்பதன் தற்கால பெயர். பல்லாவரம். இடைமருதில் என்பதன் தற்கால பெயர். திருவிடை மருதூர். இடையில் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? திரு எவ்வளூர் என்பதன் தற்கால பெயர். திருவள்ளூர். கீழ்வேலூர் என்பதன் தற்கால பெயர். கீவலூர். பூவிருந்த மல்லியை இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பூந்தமல்லி. திரு ஆனைக்காவை இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? திருவானைக்கா. புக்கொழியூர். புக்கொழியூர் அவினாசி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புள்ளிருக்கு வேலூர். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? புல்லுனா பறவைகள் இருக்குது, அப்புறம் வேலு. அப்போ வேலு வந்து ஈஸ்வரன்கிட்ட இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. வைத்தீஸ்வரன் கோவில். சீர்திகள் காளி. சீர்காழி. கரந்தட்டாங்குடி. கரந்தை. வரகுண மங்கை என்பதன் தற்கால பெயர்.
நத்தம்ங்கிற ஊரில் தான் வரகுணமங்கை. ஆப்ஷன் சி. ராமேஸ்வரம் அந்த சுரம் தான் இப்போ வரமாக மாறிடுச்சு. ராமேஸ்வரம். நீலகமலை நீல மலர்கள் அதிகம் பூக்கின்ற மலையை நீலகிரி. ஈரோடை அதுதான் ஈரோடு. சிங்கை என்பதன் தற்கால பெயர். சிங்காநல்லூர். வீரநாராயணபுரம் என்பதன் தற்கால பெயர். மன்னங்கிட்டையே வீரம் இருக்கும், அப்போ காட்டு மன்னங்கிட்ட இன்னும் வீரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில். அனபாய நல்லூர் அனபாயநல்லூருக்கு வந்து அரும்பாக்கம். ஆப்ஷன் சி. புள்ளமங்கை பசுபதி கோயிலில் தான் வந்து புல் பறவையும் மங்கைகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுந்தூர் தேரழுத்தூர். நந்திபுரம் நாதன்குடி. ஆப்ஷன் சி. திருப்புள்ள பூதங்குடி புள்ள பூதங்குடி. திருக்கண்ணமங்கை கண்ணமங்கை. திருத்தன்கால் தன்கால். பிரம்மதேசம் இன்னொன்று ஒரு இம்மு செய்திக்கணும், அவ்வளோதான். பிரம்மதேசம். மயிலாப்பூர் மயிலை. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாயூரம் கூட கொடுப்போம். அதாவது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். மயிலாப்பூர், மயிலை, மயிலாடுதுறை, மாயூரம் அப்படிங்கிற மாதிரி. சைதாப்பேட்டை சைதை. மன்னார்குடி மண்ணை. கருவூர் கரூர். நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி புதுவை. திருநெல்வேலி நெல்லை. இன்னொன்று பேர் என்ன வரும்? முக்கூடல். இன்னொன்று வந்து
சீவலப்பேரி. சேரளம். சேலம். தர்மபுரத்தை என்னன்னு சொல்லுவோம் இப்போ? தாம்பரம். வெண்கல்லூர். பெங்களூரு தான் வந்து வெண்கல்லூர். பொழிலாட்சி. பொள்ளாச்சி தான் வந்து பொழிலாட்சியும்போம். திருநல்லூர். திருநல்லூர் வந்து அருப்புக்கோட்டை. திருநல்லூருக்கு என்ன சொல்லுவாங்க? அருப்புக்கோட்டை தான் சொல்லுவாங்க. திருச்சுரம். திரிசூலம். ஆலவாய். ஆலவாய்னா என்னது? பாம்போட வாய், பெரிய வாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு எங்கே என்ன ஆன்சர் வரும்? தூங்கா நகரமான மதுரை. கசத்தி ஆறு. ஒரு 6 பேரே கசத்தின்னு இருக்குது, அது இப்போ கயத்தாறுன்னு சொல்கிறோம். சோழலிங்கபுரம். சோளிங்கர். தவத்துறை. லால்குடி தான் தவத்துறை அப்படின்னு சொல்லுவோம். நாடுகோட்டை என்பதன் தற்கால பெயர். சிவகங்கை. பல்லவந்தாங்கலை என்னன்னு சொல்கிறோம்? பழவந்தாங்கல். திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் வந்து திண்டுக்கல். திருச்சீரலைவாய். அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஊர் என்ன சொல்லுவோம்? திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவோம். திருவரங்கம். ஸ்ரீரங்கம். ஆப்ஷன் டி. திருக்கொடிமாட செங்குன்றூர். திருச்செங்கோடு தான் திருக்கொடிமாட செங்குன்றூர். உகுநீர்கல். உகுநீர்கலை வந்து என்ன சொல்லுவோம்? ஒகேனக்கல். இதே ஆரைக்கால் அப்படிங்கிறது எந்த ஊர் வரும்? கெஸ் பண்ணிக்கோங்க. நாமக்கல். கசத்தியாறு.
கயத்தாறு. திருச்சிராப்பள்ளி. திருச்சி. தகடூர். தர்மபுரி. தில்லை. சிதம்பரம். காஞ்சி என்பதன் பழந்தமிழ் வடிவம் என்ன? கச்சி. சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ எந்தை அப்படிங்கிறோட மறு என்ன? இது ஆப்ஷன் இல்லை, நீங்கள் ஆன்சர் இது பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன். என் தந்தை. போது அதனுடைய தற்கால வடிவம் என்ன? போல்து. சரி, நெடுமணல் அப்படிங்கிறத எந்த ஊரை சொல்லுவோம்? நெடுமணல். தெரிஞ்சுக்கோங்க, ராமேஸ்வரத்தை தான் நெடுமணல் அப்படின்னு சொல்லுவோம். வையாபுரி அப்படிங்கிற எந்த ஊரை நாம் சொல்லுவோம்? வையாபுரிங்கிறது வந்து பழனி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பழனி தான் வையாபுரி அப்படின்னு சொல்லுவோம். பைம்பொழில் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்ன மறு பேர் வரும்? பைம்பொழில். பம்புலி. ஆன்சர் வந்து பம்புலி. பாலாறு அப்படிங்கிற ஒரு ஆறை இப்போ நம்ம என்னன்னு யூஸ் பண்ணிருக்கோம்? பாலி. அவ்வளோதான், பாலி அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த பழனிமலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சித்தன் வாழ்வு. என்ன பேர்? சித்தன் வாழ்வு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி அமராபதி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துட்டு மறு பேர் கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது, அமராவதி தான். சரிங்களா? பதின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. சித்தன்ன வாசல். இப்போ சித்தன் வாழ்வு பார்த்தீங்க, இதே சித்தன்ன வாசல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்தன்ன வாசல் அப்படின்னு கேட்டால் கூட அண்ணல் வாயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணல் வாயில். வாயில் வாசல், புரியுதுங்களா? அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அண்ணல் வாயில் அப்படிங்கிறது. கொடைக்கானலை வந்து கோடைன்னு சொல்லுவாங்க, கோடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேரன் மாதேவி அப்படின்னு கொடுக்குறான்னு வைங்க. இப்போ வானவன் மாதேவி மாதிரி சேரன் மாதேவி கொடுக்குறாங்கன்னு வைங்க. இதனுடைய மறு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சேர் மாதேவி. அவ்வளோதான், சேர் மாதேவி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ பதிவில் ஒரு 108 கொஸ்டின் வந்து நாம் ஊர் பேரோட மறு கேட்டிருக்கிறோம். நீங்கள் 108க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க.
வேறு அடுத்த டாப்பிக்கோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோப் அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.